தன்னுடைய வாழ்க்கையை ஒவ்வொரு நொடி பொழுதும் உழைப்பு உழைப்பு உழைப்பு. குறிப்பா பெண் மீன ராசிகள், மீனராசி பெண்களுக்கு 90% ஆஃப் த பெண்களுக்கு சரியான கணவர் அமைவதில்லை. ஒரு பிரச்சனைக்கு மீனராசிக்கு ஃபுல் ஸ்டாப் வைக்க தெரியாது. அதுதான் மிகப்பெரிய வீக்னஸ். ஜெயிக்கிறதுங்கிறது வேற, நல்லா வாழ்றதுன்னா நிம்மதியா சந்தோஷமா வாழ்றது. நீங்க நிம்மதியா வாழணுமா, சந்தோஷமா வாழணுமா, ஜெயிக்கணுமான்னு சூஸ் த பெஸ்ட் ஆன்சர். மீனராசி நேயர்களே, மீனராசி பெண்களை ஆண்களை காதலிப்பது என்பது வரம். ரெட்ரோ ஆன்மீகம் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்மளோட சுபாஷ் பாலகிருஷ்ணன் சார் தான் இணைஞ்சிருக்காரு. சார் வணக்கம் சார். வணக்கம். ஒவ்வொரு ராசிக்கும் அவங்களோட குணாதிசயங்கள் என்ன, அவங்களுக்கு எந்த டைம்ல எந்த மாதிரியான ஒரு பீக் நல்ல விஷயங்கள் நடக்கும் அப்படின்னு நீங்க நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணணும் சார் எங்களுக்கு. அதாவது அருமையா சொன்னீங்க. எல்லாருக்குமே என்ன கேள்வி அப்படின்னா, எனக்கு நல்லது நடக்குமா அப்படிங்கிறது முதல் கேள்வி. அப்படி நல்லது என் வாழ்க்கையில் இருக்குது அப்படின்னா அது எப்போ நடக்கும், நான் எப்போ அதை எதிர்பார்க்கலாம். ஏன்னா ஹோப், நம்பிக்கை அப்படிங்கிற பேரில் தான் நம்ம எல்லாருமே வாழ்ந்துட்டுருக்கோம். மாறி மாறி பிரச்சனைகள், மாறி மாறி சேலஞ்சஸ் இதெல்லாம் சந்திச்சுட்டு இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் பல ராசிக்காரர்கள், 12 ராசியில் இருக்கவங்களுக்குமே நிறைய கேள்விகள் தான் இருக்குது பதிலை விட. ஸோ அந்த அடிப்படையில் பார்க்கும்போது ஒவ்வொரு ராசிக்கும் அவங்களோட ஸ்ட்ரென்த்து, வீக்னஸ் என்ன, அவங்க எந்த டைமில் எதை செஞ்சால் நல்லது அவங்களுக்கு வெற்றி கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரியும், ப்ளஸ் ஒவ்வொரு ஸ்பெசிஃபிக்கான விஷயங்கள், முக்கியமான விஷயங்கள், இப்போ காதலாக இருக்கட்டும், திருமணமாக இருக்கட்டும், கல்வியாக இருக்கட்டும், வேலை வாய்ப்பாக இருக்கட்டும், இப்போ இந்த மாதிரி விஷயங்களில் எதை செய்தால் எப்போ அந்த ஸ்டெப்பை எடுக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு கொஸ்டினாக இருக்குது. அதை பற்றி தான் நம்ம விரிவாக பேசலாம். ஃபைனலாக மீனராசி இப்போ ஜென்மத்தில் அவங்களுக்கு சனி பகவான் இருக்காரு. ஸோ அவங்கெல்லாம் ஒரு மீனா துயரத்தில் இருப்பாங்க அப்படின்றது இப்போ பார்த்துட்டு வந்த ராசிலேயே நமக்கு புரிஞ்சிருச்சு சார். சனி பகவான் அவரோட ரோல் என்னவா இருக்கும் அப்படின்ட்டு. இவங்களுக்கு இப்போ எந்த மாதிரியான ஒரு காலகட்டம், இந்த காலகட்டத்தில் முக்கியமாக எந்த ஏஜில் அவங்களுக்கு நல்ல ஒரு விடியல் வரும் சார்? கண்டிப்பாக மீனராசியை பொறுத்த வரைக்கும் தற்சமயம் ஜென்ம சனியுடைய பாதிப்பு, 7.5 சனியில் குரு பார்வை சனிக்கு வந்தாச்சு. மீனராசியுடைய குணாதிசயங்கள், முதல்ல மீனராசியுடைய நட்பு நண்பர்கள் நீங்கள் பழக ஆரம்பிக்கிறீங்கன்னா பூனை போல வருவாங்க. மெதுவாக பூனை போல நடந்து வருவாங்க. ஒரு 6 மாதம் பிறகு புயலாக மாறுவாங்க. இது மீனராசியுடைய யதார்த்தம். தன்னுடைய மனசுக்கு அப்பாற்பட்டு எல்லாத்துக்கு மேலேயும் அதிகமான ஆசை, தன் தகுதிக்கு மேலே கூட மீனராசிக்கு போகும். ஒரு வகை இப்படி இருக்கும், இன்னொரு பக்கம் எதுவுமே எனக்கு வேணாம், நான் சந்நியாசத்தை சாமியை நோக்கி மாலை போட்டுட்டு நான் கிளம்பிடுறேன் அப்படின்னும் தோணும். இந்த ரெண்டுத்துக்கு நடுவில் ஓடுறது தான் மீனராசியுடைய வாழ்க்கை. பெரிய மகான்கள், இந்த உலகத்தையே ஆட்சி செய்த மகான்கள், இந்த உலகத்துக்கு மிகப்பெரிய வரங்களை தந்த மகரிஷிகள், மகா பெரியவர் மற்றும் மிகப்பெரிய சித்தர்கள் பிறந்தது மீனராசியில். காலபுருஷ தத்துவத்துடைய மோட்சஸ்தானம்னு சொல்றோம். பல மீனராசி அன்பர்களுக்கு கடைசி பிறவியாக இது பார்க்கப்படுகிறது. இதுக்கு மேல பிறவியில் அப்படிங்கிற காரணத்தினாலேயோ என்னவோ மீனராசி அன்பர்கள் மற்ற ராசிகளை கம்பேர் பண்ணும்போது மாறாக சாக்ரிஃபைசிங் லைஃப், பிறவியிலேருந்து மரணம் வரைக்கும் அடுத்தவங்களுக்காகவே வாழ்ந்து தன்னுடைய வாழ்க்கையை ஒவ்வொரு நொடி பொழுதும் உழைப்பு உழைப்பு உழைப்பு. குறிப்பா பெண் மீன ராசிகள் மற்றவர்களுக்காகவே வாழறது. ஒரே கணவன் தான், ஒருத்தனை பிடிச்சாங்கன்னா மீனராசி பெண்ணு செத்தாலும் இன்னொருத்தரை பார்க்க மாட்டாங்க. அந்த ஒரு இதுதான் அவங்களுக்கு. டைவர்ஸ் அப்படின்னு மீனராசி பெண்களுக்கு நடந்தால் அது ஒரு எக்ஸப்ஷனல் கேஸ் தான். மிகப்பெரிய 90% ஆஃப் த மீனராசி பெண்கள் ஒரு ஆண் தான், அவன் என்ன நடந்தாலும் சரி அவன் தான் எனக்கு தெய்வம் அப்படின்னு இருப்பாங்க. மீனராசி பெண்களுக்கு 90% ஆஃப் த பெண்களுக்கு சரியான கணவர் அமைவதில்லை. சித்திரவதையோட வாழ்றது, மிகப்பெரிய மனம் ஸ்ட்ரெஸ்ஸு, போராட்டம், டர்மாயில், எமோஷனல் டர்மாயிலோட வாழ்றது. அதில் வாழ பழகிக்குவாங்க, அதுலேயே இருப்பாங்க. தினம் 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 ஐயோ இந்த மனுஷனோட வாழ வேண்டியதுக்கேன்னு கடிஞ்சிக்கிட்டே வாழுவாங்க. அதே மாதிரி அவரையும் நோண்டுவாங்க. ஒரு பிரச்சனைக்கு மீனராசிக்கு ஃபுல் ஸ்டாப் வைக்க தெரியாது. அதுதான் மிகப்பெரிய வீக்னஸ்.
இப்போ சொல்கிறத அப்படியே நோட் பண்ணிக்கலாம். மீனராசி அன்பர்கள் ஜெயிக்கிறது ஒன்று, நல்லா வாழ்கிறது ஒன்று. நல்லா வாழ்கிறதுக்கும் ஜெயிக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்குது. ஜெயிச்சாலாம் நல்லா வாழ முடியாது, புரியுதுங்களா? ஜெயிக்கிறதுங்கிறது வேற, நல்லா வாழ்றதுன்னா நிம்மதியாக சந்தோஷமாக வாழ்றது. நீங்கள் நிம்மதியாக வாழணுமா, சந்தோஷமாக வாழணுமா, ஜெயிக்கணுமான்னு சூஸ் த பெஸ்ட் ஆன்சர் மீனராசி நேயர்களே. அந்த அளவுக்கு வந்து அவங்களுக்கு அவ்வளோ தடுமாற்றம், அவங்களுக்கும் அந்த தடுமாற்றம் இல்லை. அதாவது மீனராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் என்ன பிலீஃப் சிஸ்டம்னா, நான் வெற்றி அடைஞ்சா நான் நல்லா வாழ்றேன். வெற்றி என்பது வேறு, நிம்மதி சந்தோஷம் என்பது வேறு. சில நேரங்களில் நம்ம தோத்தா நம்ம ஜெயிப்போம், சில நேரங்களில் நம்ம ஜெயிச்சா நம்ம ஆக்சுவலா தோத்துருவோம். குழப்பற மாதிரி இல்லை, உண்மையே இல்ல சொல்ல. எங்க தோக்குறோம் எங்க ஜெயிக்கிறோன்றது மேட்டர்ஸ் எல்லாம். அதுதான். அதனால எதுக்காக வாழ்றோம்? ஜெயிக்கிறதுக்காக வாழ்றோம். இது என்ன ரேஸா? நிம்மதிக்கும் சந்தோஷத்துக்கும் நல்ல மெமரிஸை கிரியேட் பண்றதுக்கு மட்டும்தான் நாம் வாழறோம் மீனராசி நேயர்களே. அதனால என்ன நீங்க கத்துக்கணும் உங்க வீக்னஸ்ல இருந்துன்னா, ஃபுல் ஸ்டாப் வைக்க கத்துக்கணும். பிரச்சனைகளுக்கு ஃபுல் ஸ்டாப்பே வைக்கிறது இல்லை மீனராசி, கமா தான். மீனராசியை பொறுத்த வரைக்கும் கமா 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 கமா, தெர் இஸ் நோ ஃபுல் ஸ்டாப். நான்சென்ஸுக்கு, மெஸ்ஸுக்கு, பிரச்சனைகளுக்கு ஒன்று அதுவாக ஃபுல் ஸ்டாப் வச்சாலும் அக்செப்ட் பண்ணிக்கோங்க, இல்லை நீங்கள் ஃபுல் ஸ்டாப் வைக்கணும்னாலும் வைங்க. இது ரெண்டுத்துக்கும் இல்லாமல் வரிசையாக கமா போட்டு அதையே நோண்டிக்கிட்டு இருந்தீங்கன்னா எப்போ வாழ்க்கை நடத்த போறீங்க, எப்போ வாழ போறீங்க? உங்க வாழ்க்கை எப்போ வாழ்வீங்கன்ற அதை தான் இந்த ஜென்மராசி சனியில கேட்குறேன் நான். எப்போ வாழ போறீங்க? ஸ்டாப் வரியிங் அண்ட் ஸ்டார்ட் லிவிங். இதுதான் மீனராசிக்கு நம்ம சொல்லக்கூடிய செய்தி. காதல், மீனராசி பெண்களை ஆண்களை காதலிப்பது என்பது வரம். ஆனால் எக்ஸ்பிரசிவ் கிடையாது. அவங்களுக்கு எக்ஸ்பிரஸ் பண்ண தெரியாது. நீங்கள் இப்போ ஒன்று கம்யூனிகேட் பண்ணுறீங்க அப்படின்னா அவங்க வேற விதமாக ரெஸ்பாண்ட் பண்ணுவாங்க. ஒரு உதாரணத்துக்கு வந்து நான் உங்களை காதலிக்கிறேன் அப்படின்னீங்கன்னா, நேற்றுக்கு 43ஆம் நம்பர் பஸ்ஸு ராயப்பேட்டா வந்துச்சா அப்படிம்பாங்க. அப்படின்னா கடுப்பாயிரும் இருக்கவனுக்கு. என்னடா அது, நான் எவ்வளோ பெரிய மேட்டர் சொல்லிட்டு இருக்கேன், நீ ஏதோ பேசிட்டு இருக்க அப்படின்னு இந்த மாதிரி பண்ணுவாங்க. ஸோ காதலில் என்ன பிரச்சனைனா, மீனராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கெல்லாம் ஓகே தான், எதிர்க்கிறவங்களுக்கு தான் பிரச்சனை, கடுப்பாகும். ஏன்னா they are romantic, sometimes they are extremely romantic, sometimes they are extremely non-romantic. இது திருமணம் ஏற்கனவே சொன்னேன். திருமணம் பொறுத்த வரைக்கும் ஆண் மீனராசி பெண் மீனராசினர்களுக்கு வாழ்க்கை துணை சரியாக அமையறதில்லை. ஆனால் நீங்களும் அதுக்கு ஒரு காரணம். அமைஞ்ச வாழ்க்கை துணையை நோண்டி கெடுத்துருவாங்க, வாழ தெரியாம நோண்டி கெடுத்துருவாங்க. இது ஒண்ணு. அதனால மீனராசியை பொறுத்த வரைக்கும் பரிகாரம் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, முக்கியமான ஒரு பரிகாரம் சிவ ஆலயங்கள்ல பிரதோஷம் தோறும் அல்லது முக்கியமா சிவ ஆலயங்கள்ல ஞாயிற்றுக்கிழமை தோறும் அல்லது பிரதோஷம் தோறும் நீங்க சிவனை வழிபடுவது, சிவக்கு அபிஷேகம் செய்வது, லிங்கத்துக்கு அபிஷேகம் செய்வது, கர்ப்ப கிரகத்தில் இருக்கக்கூடிய சிவபெருமானுக்கு வில்வ மாலை சாத்துவது, இந்த மாதிரி விஷயம், கால பைரவர்களுக்கு உணவு நீர் கொடுப்பது, இதெல்லாம் இந்த மீனராசி அன்பர்களுக்கு சக்தி வாய்ந்த பரிகாரங்கள். அதனால இதெல்லாம் செய்யும் போது ஏழரை சனியெல்லாம் ஒண்ணுமில்லாம ஆயிடும். உண்மையாவே இந்த ஒவ்வொரு ராசிக்கும் அவங்களோட தன்மைகள் என்ன, அவங்க எப்படி அதை மாத்திக்கணும் அப்படின்றத ஜோதிட ரீதியா தாண்டி சைக்கலாஜிக்கலா நிறைய விஷயங்கள் வந்து இன்னைக்கு சொல்லியிருக்கீங்க. மக்களுக்கு எளிதெல்லாம் அது வந்து புரியற மாதிரியும் நீங்க நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணியிருக்கீங்க. உங்க நேரத்துக்கும் உங்களோட கருத்துக்கும் ரொம்ப நன்றி சார். நன்றி. வணக்கம். வணக்கம். இந்த வாய்ப்பை கொடுத்த ரெட்ரோ ஆன்மீகம் நேயர்களுக்கு நான் மிகவும் கடமைப்பட்டிருக்கிறேன். இந்த ப்ரோக்ராம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறோம். எல்லா பரிகாரங்களும் உங்களுக்காக ஸ்பெசிஃபிக்காக சொல்லப்பட்டது. அதனால் அனைத்து நேயர்களும் இதன் மூலியமாக பலன் பெற வேண்டும். எல்லாம் வல்ல முருகப்பெருமான் அனைத்து ராசியினரையும் ஆசீர்வதித்து நல்ல வாழ்க்கையை வழங்க வேண்டும் என்று சொல்லி விடைபெறுகிறேன்.